நள்ளிரவு கைது செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்களை மறுநாள் மாலை வரை விடுவிக்காமல் இல்லீகல் டிடென்ஷன் அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா பெண்களை வந்து சட்டப்படி இரவெல்லாம் வைக்கக்கூடாது, காவல்துறையும் சரி எங்கேயும் அடைத்து வைக்கக்கூடாது. இந்திய பொருளாதார கொள்கை, தாராளமய கொள்கை, தனியார் மய கொள்கை வந்த பிறகு அதெல்லாம் எதிர்த்தது இந்த அரசு, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்த கட்சி. அவருக்கு வந்து நீங்கள் பெற்ற கூலியை விட, பெற்ற ஊதியத்தை விட நீங்கள் குறைவாக அறிவித்தீர்கள் என்று சொன்னால் என்ன அரசு இது? ஏற்கனவே பல ஆண்டுகளாக CI2, AIT உள்பட இவங்களும் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி வராங்க. ஏன் இப்போ வந்து கொடுப்பதற்கான என்ன அவசியம் வந்திருக்கு, என்ன காரணம்? இந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்காக வாடகை வீட்டில் இருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கணக்கெடுத்து கொடுக்க முடியாதா? இல்லை, பாசிபிலிட்டிஸ் கம்மின்னு நினைக்கிறீங்க? நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குங்க. அறிவிப்பாக தான் இருக்கும், இது அறிவிப்புகளாக தான் இருக்குமே. இது செயல்படுத்துகிற போது இருக்கிற நெருக்கடிகள் இருக்குல்ல, பண்ண முடியாது. பணம் எங்கேருந்து கேட்பாங்க? அப்புறம் வட்டி இல்லா கடன் சுயதொழிலுக்காக யார் செய்வீங்க? இருப்பவர்கள் யாராவது சுயதொழில் நான் போராடுறேன். எனக்கு குறைந்தபட்ச ஊதியமே இல்லைன்னு நான் போராடிட்டு இருக்கேன். என்னுடைய சேவிங்ஸ் எப்படி இருக்கு? நான் எப்படி வீடு வாங்குவேன்? தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், அதன் மீதான அரசினுடைய அணுகுமுறை, இதெல்லாமே 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக பிரதிபலிக்கும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் CITU அமைப்பினுடைய மாநில செயலாளர் திரு கோபிகுமார் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற தூய்மை பணியாளர்களுடைய போராட்டமும் அவர்களுடைய கோரிக்கைகளும் தனியார் மயமாக்கல் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தூய்மை பணியாளர்களினுடைய அந்த போராட்டம், அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறது அரசு, காவல்துறை. இந்த தூய்மை பணியாளர்களினுடைய இந்த கோரிக்கையும் அதை அரசு எப்படி கையாண்டிருக்கிறது, அவர்களையாக இருக்கட்டும், அவர்களுடைய கோரிக்கைகளாக இருக்கட்டும், இதில் உங்களோட பார்வை எப்படி? கடந்த ஆகஸ்ட் 2 முதல் தொடர்ச்சியாக தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காகவும் அதே போன்று தனியார் மயத்தை எதிர்த்தும் தொடர்ச்சியான போராட்டங்கள் என்பது அவங்க நடத்திட்டு வராங்க. அந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக, அதை தொழிலாளர்களை அப்புறப்படுத்தும் விதமாக தமிழக காவல்துறை கையாண்ட விதம் என்பது உண்மையிலே வன்மையாக கண்டனத்துக்கு உரியது. அதில் அவங்க சொல்கிற பொழுது உயர்நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்கிற பொழுது, உயர்நீதிமன்ற உத்தரவு என்பது அது ஒரு பக்கம் இருந்தாலும், தன்னுடைய தொழிலாளி, நகரத்தை சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளி, அவர்களை வந்து நீங்கள் குண்டு கட்டாக தூக்கி நள்ளிரவில் தூக்கி பெண்கள் என்றும் பாராமல், பெண் தொழிலாளர்கள் என்றும் பாராமல், கல்வி அறிவு மறுக்கப்பட்ட அந்த தொழிலாளர்களை கூண்டாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து பெண் காவலாளிகளும் இல்லாமல் அவருடைய அந்த அட்டுழிகளை நீங்கள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வக்கரமாக இருக்கக்கூடிய விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். இது வந்து CITU தமிழ் மாநிலத்தில் வன்மையாக கண்டித்திருக்கிறது. நேற்றைய கூட அவரை நாங்கள் வந்து பார்க்க சென்றோம். பாரதி அவர்களை அந்த போராட்டத்தின் தலைமையை பார்க்க சென்றோம். மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள். எங்களையும் உள்ள விடாமல் CITU மாநில தலைவர் மரியாதைக்குரிய தோழர் சவுந்தரராஜன் அவர்களும் நானும் சென்றோம். அவர்களையும் பார்க்க விடாமல் ஒரு மண்டபத்தில் அடைத்து வைத்து எந்தவித தொடர்பும் இல்லாமல் அடைத்து வைத்திருப்பது என்பதும், மேலும் குறிப்பாக நள்ளிரவு கைது செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்களை மறுநாள் இரவு வரை, மாலை வரை விடுவிக்காமல், அதை வந்து நம்ம வந்து இல்லீகல் டிடென்ஷன் அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். அதை ஏன்னா பெண்களை வந்து சட்டப்படி இரவெல்லாம் வைத்திருக்கக்கூடாது, காவல்துறையும் சரி எங்கேயும் அடைத்து வைத்திருக்கக்கூடாது. ஆனால் இவர் 6 மணிக்குள்ளே விட வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர், உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல். ஆனால் இவர்கள் வந்து நேற்று நள்ளிரவு கைது செய்து அடுத்த நாள் மாலை வரைக்கும் வைத்துவிட்டு ஒன்று FIR-ம் போடலை, மற்றதும் போடாமல் வைத்திருப்பது என்பது, அது மட்டும் இல்லாமல் அதற்கு ஆதரவாக போராடிய ஒரு 6 வழக்கறிஞர்களுடைய அடையாளமே தெரியாமல், அவங்க வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல், விலாசமும் தெரியாமல் வைத்திருக்கக்கூடிய விஷயமும் நேற்று பார்த்தோம்.
உண்மையிலே இது வந்து அனைத்து தொழிற்சங்கமும் இதை வந்து கண்டித்திருக்கிறார்கள். உண்மையாக கண்டிக்கின்றோம் என்பதுதான். இதில் முதல்வர் அவர்கள் நேரடி கவனம் செலுத்தாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கா? இதில் முதல்வரோட நடவடிக்கைகள் போதுமானதாக இருந்திருக்கிறதாக நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவர் கவனம் செலுத்தவில்லை என்பதால் அதிகாரிகள் அவரிடத்தில் இதை முறையாக கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக நீங்கள் கடந்த ஆண்டில் 2024 உலகமே பார்த்த அந்த போராட்டத்தின் சாம்சங் போராட்டம் என்பது நடைபெற்றது. அதில் முதலமைச்சருடைய கவனம் என்பது கவனத்துக்கு கொண்டு செல்லாமல் காலம் தாழ்த்தி அதை வந்து தள்ளி போட்டதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அவருடைய கவனத்துக்கு சென்றிருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் தமிழக முதலமைச்சர் தான் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். ஆனால் அவருடைய இன்டைரக்டோ அல்லது மறைமுகமான ஒரு இது இருந்திருக்கும் தான், ஒரு வழிகாட்டுதல் இருந்திருக்கும். இதை எவ்வாறு முடிக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் இருந்திருக்கிறதா என்ற சந்தேகமும் நமக்கு எழுந்திருக்குது. அவருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏன்னா அவர் தான் காவல்துறை அமைச்சர். நீங்கள் இது மட்டும் இல்லை, தொடர்ச்சியான போராட்டங்கள் சாம்சங் போராட்டத்தில் அதான் நடந்தது. சாம்சங் போராட்டத்தில் எங்களுக்கென்று ஒரு தோழர் ஒருத்தர் இடத்து கொடுத்து அங்கே உட்காரும்பொழுது அதை அப்புறப்படுத்தக்கூடிய, அது தனியார் இடம், அதை அப்புறப்படுத்தி அதை வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணி இருவோடு இருவாக அந்த சாம்சங் இதெல்லாம் பிரித்து எடுத்தது, ஷாமியானா பிரித்து எடுத்தது, மழை என்றும் பாராமல் அங்கேருந்து எல்லாரையும் அப்புறப்படுத்தின அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே தூய்மை அதை கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த துறையில் இவருடைய குறிப்பாக மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய அந்த பார்வை என்பது முழுமையாக அல்லது ஏதோ ஒரு தொழிலாளர் தானே என்ற வகையில் இருப்பதாக நான் கருதுகிறேன். இல்லை, ஆனால் இந்த தொழிலாளர்களை வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க அப்படின்ற சில விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? நீங்கள் அதை பார்த்துருக்க கூடும்னு நினைக்கிறேன். அரசு வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுது, ஆனால் பேச்சுவார்த்தைக்கு உண்மையாக அந்த தொழிலாளர்களை போக விடாமல் குறுக்க சிலர் வந்து அவங்களோட பாலிடிக்ஸை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கிடைக்க விடாமல் தடுத்து அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால தான் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருது. அது உண்மைதான் நினைக்கிறீங்களா? அது முற்றிலும் பொய்ங்க. ஒரு சங்கத்தை நாடி வருகிறவர்கள் தலைமையை நம்பி வருகிற பொழுது அந்த தலைமை வந்து சில முக்கியமாக ஒரு 10 கோரிக்கை இருந்தால் ஒரு 3 கோரிக்கையாவது வென்றெடுப்பதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. குறிப்பாக என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊதியம் என்பது இல்லை, எனக்கு வரவேண்டிய ஊதியம் என்பது இல்லை. நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அரசு துறையில் வேலை செஞ்சுட்டு திடீர்னு நீ வந்து எனக்கு தனியார் மையத்தை ஒரு அவுட் சோர்சிங் தனியார் ஏஜென்சிக்கிட்ட கொடுக்குற, அது யார் என்பது நமக்கு தெரியாது. அப்போ என்னுடைய அரசு ஊழியராக அல்லது அந்த துறையினுடைய ஊழியராக இருந்து பெற்ற சலுகைகள் அனைத்தும், ஊதியம் உள்பட அனைத்தும் எனக்கு பறிக்கப்படுகிறது. இல்லை, ஆனால் நீங்கள் இந்த திட்டத்தின் கீழே, இந்த ஒரு நடைமுறையின் கீழே வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கப்பெறும்னு ஒரு பட்டியல் விட்டாங்கல்ல, மாநகராட்சி தரப்புல இருந்து சொல்லப்பட்டதில்ல. உங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் கிடைக்கும், உங்களுக்கு கல்வி உதவித்தொகைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு வேண்டிய இஎஸ்ஐ, பிஎஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் உதவித்தொகைகள், அந்தந்த திருமணம், இதெல்லாமே விட்டுருந்தாங்கல்ல. இதெல்லாம் எந்த கணக்கில் எடுத்து? இதில் வந்துங்க, நீங்கள் அரசு துறையிலிருந்து வேலை செய்வது கிடைப்பது என்பது ஒன்றுங்க. நான் அரசு துறை இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் என்னுடைய இந்த தொழில் என்பது நிரந்தரமான தொழில். தூய்மை பணி என்பது நிரந்தரமான தொழில். அது இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்தில் இது வந்து நிரந்தரமான தொழில், தினந்தோறும் செய்ய வேண்டிய தொழில். இந்த தொழிலை வந்து இது வந்து பெரிய நிலை இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது நிரந்தரமான தொழில். அந்த தொழிலை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான காரணம் என்ன? இது நாள் வரைக்கும் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, இத்தனை ஆண்டு காலமாக செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, இப்போ இதை விடுவதற்கான காரணம் என்ன? அதுதான் நம்ம திரும்ப சொல்வதுன்னா, 1991 புதிய பொருளாதார கொள்கை, தாராளமய கொள்கை, தனியார் மய கொள்கை வந்த பிறகு அதெல்லாம் எதிர்த்தது இந்த அரசு. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்த கட்சி இது. அதெல்லாம் எதிர்த்தாங்க. அதை இப்பொழுது இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் முழு வீச்சாக அமல்படுத்துகிறார்கள். அவுட் சோர்சிங் என்பது புதிய தொழில். முன்னாடி கான்ட்ராக்ட் விடுவாங்க, கவர்மெண்ட்லேயே கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. கான்ட்ராக்ட் சட்டம் என்பது, கான்ட்ராக்ட் தொழிலாளி அது ஒரு சட்டம் இருக்குது, அதற்கு உண்டான சலுகைகள் இருக்குது. இந்த அவுட் சோர்சிங் என்பது மிக மோசமானது. அதாவது அந்த இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு அந்த வேலை இருக்கா, நான் வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், முழுமையாக வைத்திருப்பான நம்பிக்கை என்பது இல்லை. தொடர் வேலையை நான் இருப்பேன் நம்பிக்கை இல்லை எனக்கு. அதுதான் பிரதானமானது. இந்த தொழில் இதுக்கு தனியார் கவர்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய விஷயத்தை ஏன் நீங்கள் வந்து தனியாருக்கு விடுறீங்க? இல்லை, தனியார் மயமாக்கல் ஏதோ இப்போ நடக்கலை, சில ஆண்டுகளாக கடந்த ஆட்சிகள்லேருந்தே அது படிப்படியாக நடந்துகிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஒரு நார்மலைஸாக பேசுகிற பாயிண்ட் ஒன்று இருக்கு இல்லையா?
அதுதான் அந்த இப்போ சொன்னீங்களே அந்த ஊடகங்களுடைய இது இப்போ ஒன்று சொன்னீங்களே ஊடகங்கள் வந்து இப்படி அந்த கோரிக்கையை வந்து சிலதை கொடுக்குறாங்க, தனிநபருக்கான போராட்டமாக மாற்றுறாங்க, அவர்களை விடுவதில்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுதான் அந்த ஊடகத்தினுடைய சில ஊடகங்கள் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்வதற்கான ஒரு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. பிரைவேட்டைசேஷன் என்பது நீங்கள் வந்து லாபமான பொதுத்துறையை விற்பதோ அல்லது மற்ற விஷயம் அதையும் நம்ம எதிர்க்கிறோம். அப்போ அதையும் நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க. 16 லட்சம் கோடி ரூபாய் பிரைவேட்டைசேஷன் வருது, பிரைவேட்டைசேஷன் அந்த தொழிற்சாலை விற்கிற பொழுது எனக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் வருதுன்னா அது வந்து நாங்கள் அதை எதிர்க்கிறோம். அதே நேரத்தில் அவங்க வந்து அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். இந்த தொழில் என்பது குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் என்பது விட வேண்டிய அவசியமே இல்லை. அரசு அதுக்கு பொறுப்பு. அரசு இந்த நகரத்தை சுத்தம் செய்து அரசுடைய பொறுப்புங்க. எதுக்கு தனியாருக்கு விட்டுறீங்க? நீங்க நார்மலைஸ் பண்றீங்க. இதுதான் நார்மலைஸ் பண்ணியாச்சு. இந்த 14 மண்டலங்கள் இப்போ ஒரு 14 மண்டலங்கள்ல நீங்க வந்து 8 பண்ணிட்டாங்க. அப்பவே நாங்க போராட்டம் நடத்தணும். அப்படி ஏற்கனவே தனியாருக்கு விடப்பட்ட மண்டலங்கள்ல தூய்மை பணிகள் இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்மி தான். அதே போட்டுதான் நடக்குது. ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. இப்ப என்ன வெயிட் போடுறாங்க. கான்ட்ராக்ட் வந்து தொழிலாளிக்கு அல்ல, அவுட் சோர்சிங் வந்து தொழிலாளிக்கோ அல்லது அந்த ஒப்பந்தக்காரருக்கும் அல்ல. இப்போ வந்து நீ எவ்வளோ குப்பை அந்த அவுட் சோர்சிங் ஏஜென்ட்டு எவ்வளோ டன்னு குப்பை அள்ளறா டெய்லி, அது ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க. அதை ஒட்டி தான் அவங்களுக்கு வந்து டெண்டரே பேசுகிறாங்க. ஒரு தொழிலாளி இத்தனை பேர் தொழிலாளி நான் வச்சுப்பேன், இத்தனை ஊருக்கு இந்த ஊதியம் தருவேன். அதெல்லாம் வந்து தொழிலாளிக்கும் கான்ட்ராக்டுக்கும் ஒரு வித்தியாசம். ஆனால் அரசுக்கும் இந்த ஒப்பந்த அவுட் சோர்சிங் ஏஜென்சிக்கும் இருக்க இதுன்னா வெயிட்டேஜ், எத்தனை டன் குப்பை அள்ளுற, அதை ஒட்டி தான் அந்த பணத்தை வச்சு தான் பிரித்து தராங்க. அப்போ இது வந்து ஒரு வியாபார பொருளாக ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இல்லை. சேவை மனப்பான்மையோடு இந்த நகரத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற அக்கறையோடு இந்த அரசு செய்யவில்லை என்பதான் நான் கருதுகிறேன். அவுட் சோர்சிங் விட்டு அவன் எத்தனை டன் எடுக்கிறான் அத்தனை டன்னுக்கான இது அதுலேயும் முறைகேடுகள் நடக்காமலாம் இருக்காது. ஸோ இதில் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சுதந்திர தினம் வருகிறது. அதற்கு முன்கூட்டியாக உடனடியாக இவர்கள் அப்புறப்படுத்தணுன்ற பாயிண்ட்ல தான் இந்த பின்னாடி நடந்த ஒட்டுமொத்த ப்ராசஸும் நடந்திருக்கிறதாக பார்க்கப்படுது. இந்த சுதந்திர தினம் வந்து தூய்மை பணியாளர்களினுடைய பார்வையில் அவர்களோட வாழ்க்கையை மையப்படுத்தி எப்படி இருக்கு, அவங்களோட சுதந்திரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய தூய்மை பணியாளர் வாழ்க்கையின் அவருடைய சுதந்திரம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மற்றும் இந்தியாவிலுமே தொழிலாளர் சுதந்திரம் என்பது ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய முன்னோர் மா சிங்காரவேலு, பி.டி. ரணதிவே, அதே போன்று வ.உ.சி. அவர்கள், திருவிக அவர்கள், பாரதிதாசன் அவர்கள் போராடி பெற்ற சுதந்திரம் அனைத்துமே, உழைக்கும் மக்களுடைய உரிமைகள் அனைத்துமே இன்றைக்கு அவர்கள் பெற்ற சுதந்திரம், அதாவது உரிமை தானே சுதந்திரமாக மாறுகிறது. உரிமை, தங்கம் சேரும் உரிமை, குறைந்த வாழும் உரிமை, குறைந்தபட்ச உரிமை, ஏன் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு இல்லையா, நான் தொழிலாளியாக மாறுகிறேன், எனக்கு அந்த எல்லா சட்டங்களும் எனக்கு பொருந்தும். குறைந்தபட்ச ஊதியம் கிட்டத்தட்ட 140 சட்டங்கள் என்பது இன்றைக்கு புதைக்கப்பட்டு அது 44 சட்டங்களில் வந்து 15, 29 பிரித்து அது எல்லாத்தையுமே மூடி மறைச்சி சமாதி கட்டி 4 தொகுப்புகளாக சங்கம் அதான் சாம்சங் போராட்டம் என்பது, அதான் தனியார் மயத்து போராட்டம் என்பது. என்னுடைய உரிமை என்பது பறிக்கப்படுகிறது. என்னுடைய குறைந்தபட்ச ஊதியம் என்பது அரசு அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய நீ ஒரு தொழிலாளி, இந்திய நாட்டினுடைய தொழிலாளி தன் உழைப்பை செலுத்தி உழைக்கும் பொழுது அவனுக்கு உரிய ஊதியம் என்பது வாழ்வதற்கான ஊதியம் வேணும் இல்லை, வாழ்வதற்கான ஊதியம் தரல. சவுந்தரராஜன் சார் கூட அவருடைய இதில் கண்டனம் பதிவில் சொல்லியிருந்தாரு, இந்த குறைந்தபட்ச ஊதியம் ஜீவோவில் சொல்லியிருக்கிற குறைந்தபட்ச ஊதியம் கூட பல்வேறு ஊராட்சிகளில் வேலை செய்கிற தூய்மை பணியாளர்களுக்கு கிடைக்கிறதில்ல, கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாரு. அதான் அந்த ஜீவோ என்பது 2022 வந்ததுங்க. 26D என்னமோ ஒரு ஜீவோ, குறைந்தபட்ச ஊதியம் அரசு அறிவிக்கிறாங்க. அரசு அறிவிக்கிற போது 2018 பெற்ற ஊதியத்தை விட 8% ஒவ்வொரு ஆண்டும் உயர்வு பெற்று வரணும். அதுதான் வந்து எழுதப்படாத விதி. குறைந்தபட்ச ஊதியத்தை நம்முடைய தமிழகத்தினுடைய தொழிலாளர் துறை கடைபிடிக்கக்கூடிய விதி. அந்த 8% கூட இல்லை, 8% உயர்த்தி அதில் அன்றைக்கு இருக்கக்கூடிய டிஏ பஞ்சப்படியை நீங்கள் வந்து இணைத்து நம்ம கொடுக்கணும். ஆனால் 2022 வந்த ஜியோ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து கடந்த 2018 பெற்ற ஊதியத்தை விட குறைவாக அறிவித்திருக்கிறார்கள். உலகத்திலேயே இந்தியாவிலேயே எந்த மாநிலம் அறிவிக்காத ஒன்று. இதுதான் தொழிலாளர்களுடைய நிலையை பார்த்திருக்கக்கூடிய, அதை கடைபிடிக்கக்கூடிய இந்த அரசுடைய தன்மை. கடைக்கோடி தொழிலாளருங்க,
அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை, கல்வி அறிவு மறுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னால் போய் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி, காலையில் 4 மணிக்கு போய் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி 11 மணிக்கு திரும்பி வந்துட்டு மீண்டும் அவன் குடும்பத்தையே பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, அவனுடைய வேலையும் செய்ய வேண்டியிருக்கிறது, பெற்றோரை பார்க்க வேண்டியது இருக்குது. அவருக்கு நீங்கள் பெற்ற கூலியை விட, பெற்ற ஊதியத்தை விட நீங்கள் குறைவாக அறிவித்தீர்கள் என்று சொன்னால் என்ன அரசு இது? அதுக்கு திருப்பூர்லேருந்து மாநில எங்களுடைய சங்கம் CIT தொழிற்சங்கம் என்பது திருப்பூருடைய மாவட்ட சங்கம் என்பது உயர்நீதிமன்றத்தை அணுகி அதற்கு தடையாணை பெற்றது. தடையாணை பெற்றது மட்டுமில்லாமல் உடனடியாக அமல்படுத்த வேண்டும், அனைத்து ஊராட்சிகள் மாநகர அமல்படுத்த வேண்டும் என்று நம்ம முறையிட்டோம். முறையிட்ட பிறகும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஊராட்சி பேரூராட்சி அலுவலகங்கள் இருக்கிறது. அரசினுடைய உயர்நீதிமன்ற தீர்மானத்தை உத்தரவையை மதிக்காத பேரூராட்சிகள் இருக்கிறது. அதுக்கு இப்போ 18ஆம் தேதியிலேருந்து நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்த போகிறோம். தமிழகம் முழுவதும் அனைத்து பேரூராட்சி மாநகராட்சி அலுவலகங்கள் முன்பாக காத்திருப்பு போராட்டம் 18ஆம் தேதியிலேருந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவாகவும், நேற்று நடைபெற்ற அந்த கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்துக்கு ஆதரவாகவும், தொடர்ச்சியாக இந்த தனியார் மயத்தை எதிர்த்து, நீங்கள் தனியார் மயம் என்பது நீங்கள் மற்ற துறைகளை கொண்டு வருவது என்பது வேறுங்க. இந்த துறையில் கொண்டு வருவது என்பது நீங்கள் மிக மிக மோசமான விளைவுகளை தொழிலாளர்களுக்கு ஏற்படுது. அதை ஒட்டி இந்த சமுதாயம் பாதிக்கப்படும். இதில் இந்த சுச்சுவேஷனில் ஒரு 6 அம்ச திட்டம் இப்போ முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் இல்லையா? தூய்மை பணியாளர்களுக்குன்னு ஒரு 6 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. காலை உணவு கொடுக்கறதாக இருக்கட்டும், அவங்களோட நுரையீரல் தோல் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளுக்காக கொடுக்கறதா காப்பீடு கொடுக்கறதாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் சம்மந்தமாக கொடுக்கறதாக இருக்கட்டும், சுயதொழில் காப்பீடு, அவங்களோட குழந்தைகளுக்கான கல்வி கட்டண சலுகை, அப்புறம் அடுத்த ஒரு 3 வருஷத்தில் ஒரு 30,000 வீடுகள் கட்டி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை கம்யூனிஸ்டுகள் சார்பில் வரவேற்றும் இருக்கிறீங்க. பட் இந்த 6 அம்ச திட்டங்கள் தற்போதைய சுச்சுவேஷனில் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுன்றது எப்படி பார்க்குறது? அதாவது போராட்டத்தை, அந்த வீச்சை, அந்த வீரியத்தை குறைப்பதும் திசை திருப்பதும் நான் பார்க்குறேன். இப்போ தான் இந்த கரிசனம் வருது அவங்களுக்கு. ஏற்கனவே பல ஆண்டுகளாக CIT AIT உள்பட இவங்களும் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி வராங்க. ஏன் இப்போ கொடுப்பதற்கான என்ன அவசியம் வந்திருக்கு? என்ன காரணம்? இந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்காக, இந்த போராட்டத்தின் வீரியத்தை குறைப்பதற்காக பண்ணக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். ஒன்று, இந்த அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா அதில் 6 அறிவிப்புகளை 8 அறிவிப்புகள் சொல்லியிருக்கு. அதில் 2 அறிவிப்பு என்பது மிக தெளிவாக நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன். ஒன்று, அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட அது அமல்படுத்துகிற போது தான் தெரியும் என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. இன்னொன்று காலை உணவு இவங்க எப்போ தருவாங்கன்றது கேள்வி. காலையில் இவங்க 4:30 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து போகணும். நீ எப்போ காலை உணவு தருவீங்க? சரி கொடுக்குறீங்க, ஓகே. அது என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா உணவு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இதுக்கு மேலே என்ன எப்படி உணவு தருவாங்க? காலையில் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அம்மா உணவு போங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எங்கள் சங்கம நான் இன்னும் இங்கே பேசலை. இன்னும் அம்மா உணவுக்கு போங்க, ₹1 நாங்கள் மானியத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கான ஏற்பாடாக நான் அதை பார்க்குறேன். மற்ற அனைத்துமே யாருக்கு கொடுப்பீங்க? தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள் கொடுப்பீங்க. அரசில் இருக்கக்கூடிய, அரசு துறையில் இருக்கக்கூடிய, அதாவது கார்பரேஷனில் மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு தூய்மை பணியாளர் கொடுப்பீங்க. எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவுட் சோர்சிங் போகிறாங்க, தனியாராக மாறுறாங்க. அதன் அர்த்தம் தனியாராக மாறுகிற போது நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க? ஒரு கேள்வி இருக்கும். இந்த செலவை யார் ஏற்றுக்கிறது? அந்த கனவு இல்லம், கலைஞர் கனவு திட்டம், அது எல்லாருக்குமே இருக்குல்ல. அப்ளை பண்ணால் கொடுக்கணும். இதில் இவங்களுக்கு மேலே பிரத்யேகமாக அதில் கோட்டா இதை கொடுங்க, கோட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க, ஒதுக்கீடெல்லாம் தர மாட்டாங்க, தூய்மை பணியாளருக்கு இவ்வளோ அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வாடகை வீட்டில் இருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கணக்கெடுத்து கொடுக்க முடியாதா? இதில் பாசிபிலிட்டிஸ் கம்மின்னு நினைக்கிறீங்க? நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குங்க. அறிவிப்பாக தான் இருக்கும். இது இன்றைக்கு ஐத்தமிழ் நான் சொல்லுவேன், இது அறிவிப்புகளாகத்தான் இருக்குமே ஒழிய, ஏன்னா 2026 வருது, அறிவிப்புகளாக தான் இருக்குமே. இதை செயல்படுத்துகிற பொழுது இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இருக்குல்ல, பண்ண முடியாது. இது பணம் எங்கேருந்து கேட்பாங்க? தங்கம் தென்னரசு அறிவித்திருக்க மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதி அமைச்சர் அறிவித்திருக்கிறாரு. இதுக்கான நிதி ஒதுக்கீடு வேணும். அடுத்து இன்னொரு 3 மாதத்தில் எலெக்ஷன்ஸ் ஆரம்பிச்சுட்டா அதுவும் முடிஞ்சிடும். இது அறிவிப்புகளாக இருக்குமே வழி. இன்னொன்று அந்த கனவு திட்டம், அப்புறம் வட்டி இல்லா கடன் சுயதொழிலுக்காக யார் செய்வீங்க? நான் போராடுறவர்கள் யாராவது சுயதொழில் பண்ண நான் போராடுறேன். எனக்கு குறைந்தபட்ச ஊதியமே இல்லைன்னு நான் போராடிட்டு இருக்கேன். என்னுடைய சேவிங்ஸ் எப்படி இருக்கு? நான் எப்படி வீடு வாங்குவேன்? எனக்கு சேவிங்ஸ் நான் வீடு வாங்க முடியும். ஏதாவது கொஞ்சம் எனக்கு நான் வாழ்வதற்கான குறைந்தபட்சம் நீ குறைச்சிட்ருக்கிற. தடையானை குறைந்தபட்ச ஊதிய ஆணையை போட்டு என்னை என்னுடைய பெற்ற ஊதியத்தை குறைச்சிட்ருக்கிற. அப்புறம் நான் எப்படி போய் வீடு வாங்க முடியும்? எப்படி தொழில் செய்ய முடியும்? அப்போ நான் தொழில் செய்யணும், என்னை நீ வெளியே அனுப்புகிற. கோபிகுமார் வேலை செஞ்சிட்ருக்கேன் தூய்மை பணியாளராக. நான் இப்போ தொழில் பண்ண போகிறேன், நான் அந்த தொழில் இருக்க முடியாதுல்ல, இந்த தொழில் செய்ய முடியாதுல்ல நேச்சுரலாகவே. அப்போ நீ என்னை அந்த தொழிலை விட்டு நீ வெளியே போ
இல்லை அதில் அப்போ ஒரு சந்தேகம். இப்போ நம்ம வந்து இதில் வேலை செஞ்சு தூய்மை பணியாளர் வேலை செஞ்சுட்ருக்கோம். அதை சொல்லியிருக்கிறது குடும்பத்தில் இருப்பவர்கள் சுயதொழில் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதவி வழங்குறது தான் அந்த திட்டமாக இருக்குது. அப்போ அப்படி கொடுக்கும் பட்சத்தில் இவங்களோட வேலை பறிபோகுமா? அவர்களுக்கு ஆமாம், குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த உதவி பண்ணும்போது அதை எப்படி இங்கே வேலை என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய யூகத்தில் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து அங்கே வேலை கடன் கொடுத்துட்டேன்ல, இலவசமாக கடன் கொடுத்துட்டேன், நான் இந்த தொழிலை வந்து வேற ஒருத்தர் கொடுக்குறேன் உன்னுடைய வேலையை, அப்படி வரும். இது அப்படிதான் அந்த 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 முறைகளில் இந்த நடைமுறைகளை இப்போ இருக்கக்கூடிய தூய்மை பணி அப்படி தான் வருது. ஏற்கனவே அரசு துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்க தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி தனியார் மையத்துக்கு முன்பாக இருந்தவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. கம்பேஷனேட் தரமாட்டான், இல்லை நீ வந்து கொடுத்துட்டு போயிடு அவர்கிட்ட. இது முழுக்க முழுக்க கடந்த பல ஆண்டுகளாகவே இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அடிமை தொழிலாக. இன்னும் அதில் என்ன பார்த்தீங்கன்னா, நான் அரசு துறையில் வேலை செய்கிற பொழுது என்னுடைய சம்பள கார்டு, இந்த டெபிட் கார்டு இருக்குல்ல, டெபிட் கார்டை மேஸ்திரி தான் வச்சுருக்கேன், அப்படிதான் வச்சுருக்குறாங்க. அதனால் அதை காரணம் காட்டி தனியார் மையத்துக்கு போடுறான்றான். அது ஒரு காரணமாங்க. என்னுடைய ஊதியத்தை இன்னொருத்தர், என்னுடைய மேஸ்திரி டெபிட் கார்டு, என்னுடைய ஊதிய கார்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டுனா, அதனால தான் உனக்கு ஊதியம் இல்லை நீ இப்படி போன்னு சொல்கிறது என்பது சரியான ஒரு பார்வை இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக CI2 தொடர்ச்சியாக போராட்டிருக்கு, தனியார் மையத்தை எதிர்த்து போராட்டு. குறைந்தபட்சம் 26,000 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும் ஊதியம். இந்திய தேசிய தொழிலாளர் மாநாடு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பரிந்துரைத்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம் ஒரு இந்தியன் தமிழ்நாட்டில் வாழ்வதற்காக ஒரு தொழிலாளி வாழணும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 26,000 ரூபாய் வேணும்னு சொல்லி அவங்க பரிந்துரைத்தது. முத்தரப்பு கூட்டம், தொழிலாளர்கள், முதலாளிகள், இந்திய அரசு 3 பேர் உட்கார்ந்து பேசி 26,000 ரூபாய் பரிந்துரைச்சிருக்காங்க. அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்குறோம். அந்த பணத்தை கொடுக்குறது ஒரு பக்கம், இருக்கிற பணத்தை நீ குறைச்சிட்டு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை அமல்படுத்தலைன்னா என்ன இந்த அரசு? யாருக்கான அரசு? இந்த அரசு முழுக்க முழுக்க தொழிலாளர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அதான் நம்ம தொடர்ச்சியாக 2-3 ஆண்டுகளாக பார்க்கணும். போக்குவரத்தில் அதான் நடந்தது, அதே மாதிரி EBயில் அதான் நடந்தது. போக்குவரத்தில் தொழிலாளர் ஓய்வு பெற்று போகக்கூடிய தொழிலாளர்களுக்கு எதுவுமே இல்லை. ஓய்வு பெற்று இத்தனை 30 ஆண்டு காலம் 35 காலம் உனக்கு உழைத்து விட்டு, அரசாங்கத்துக்கு உழைத்து விட்டு, இப்போ வெளியே போகிற பொழுது எதுவுமே இல்லாமல் போயிட்டு, அந்த வாழ்வதற்கு பஞ்சப்படியும் இல்லாமல் போயிட்டுன்னா இதுதான் அவங்க கேட்குறாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலும் இது போன்ற நிகழ்வுகள் என்பது நடக்கிறது. காலி பணிகள் நிறைய இருக்குது. இப்போது நிறைய நேற்று கூட ஒரு 9,327 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ஸ் வருதுன்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க. எத்தனை பேருக்கு வேலை வரும்? 13,000 பேருக்கு இன்னும் வேலை வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 13,000 பேர் தொழிலாளியா? தொழிலாளர் என்ற அந்தஸ்து இருக்கா? அந்த அந்தஸ்து இருந்தால் தானே நீங்கள் சங்கம் அமைப்பீங்க, குறைந்தபட்ச ஊதியம் கேட்பீங்க, மற்றதெல்லாம் கேட்பீங்க. அந்த அந்தஸ்து, அந்த நாமன்கிளேச்சரை இல்லாத அளவிற்கு இந்த அரசு என்பது செயல்பட்டு வருகிறது என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதுதான் CITU அமைப்பிலிருந்து இப்போ நீங்கள் இத்தகைய கருத்துக்கள், இந்த விஷயங்கள், அரசினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வைக்கிறீங்க. இப்போது கம்யூனிஸ்ட் அமைப்பினுடைய ஒரு அங்கமாக தான் இப்போ இருக்கும் பொழுது அது அதிகார மட்டத்தில் தோழமையாக இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் குரல் கொடுக்குறாங்க. இப்போது சண்முகம் சார்லாம் வந்து பேசுகிறாரு அப்படின்னாலும் கூட அந்த அழுத்தம் என்பது போதிய அளவில் இருக்கா? அந்த அதிகார மட்டத்தில் உடன் இருப்பவர்கள் கொடுக்குற, கம்யூனிஸ்ட்டுகள் கொடுக்குற அழுத்தங்கள் போதுமானதாக இருக்கா? நான் ஒரு பாதி கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசுகிறாரு, ஆனால் அப்படி தான் செயல்படுறாரா அப்படின்ற கேள்வி வருதில்ல. அப்போ அங்கேயும் உரிமைகளை கேட்டு பெற அழுத்தம் கொடுக்குற இடத்துல இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள் சரியாக அழுத்தம் கொடுக்குறார்களா? இங்கே இந்த பக்கம் வந்து மக்கள்கிட்ட, தொழிலாளர்கள்கிட்ட பேசுறதுன்றது ஒரு பக்கம் இருக்குது. பட் அந்த சைடு போய் அவங்க கிட்ட எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோன்றதுல ஒரு கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே இன்னும் சமுதாயத்தில். கம்யூனிஸ்ட் பொறுத்த மட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் பொறுத்த மட்டும் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் போராட்டத்துக்கு ஏன் போகிறோம்? போராட்டத்துக்கெல்லாம் அல்லது உங்களுடைய போராட்டங்களுக்கு செவிமடுக்க தயாராக இல்லை. அதுதான் இந்த அரசினுடைய கொள்கை என்பது முழுக்க முழுக்க தொழிலாளர் அரங்கத்திலும், தொழிலாளர் துறையிலும், பொருளாதார அரங்கத்திலும் முழுமையாக முன்னால் இருந்த காங்கிரஸ், அதே போன்று இப்போ இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கொள்கையாகத்தான் இருக்கிறது. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கம்யூனிஸ்ட் மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய அரசாகவும், அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தக்கூடிய அரசாகவும் இருக்கிறத ஒழிய, அந்த கட்சி இருக்கிறத ஒழிய, மற்றபடி இந்த அரசு என்பது முழுமையாக, நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுங்களேன், 2022 ஹிஸ்ட்ரி எடுத்தாலே உங்களுக்கு புரிஞ்சது. தொழிலாளர் அரங்கத்தில் ஒரு விஷயம் கூட தொழிலாளர் நலனுக்காக, முழுமையான நலனுக்காக நீங்கள் போக்குவரத்து ஒப்பந்தம் சொல்லலாம், மற்ற ஒப்பந்தங்கள் சொல்லலாம், அதெல்லாம் வந்து நாங்கள் தொழிலாளர்கள் ஏற்கவில்லை. நீங்கள் வந்து ஒரு 30 சங்கத்தை கூப்பிட்டு ஒரு 20 சங்கத்தை கையெழுத்து போட சொல்கிறீங்க. முக்கியமான சங்கம் என்பது நாங்கள் வெளியே வந்துட்டோம். போக்குவரத்து துறையில் கையெழுத்து போடாமல், ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாமல் நாங்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த அரசோட தன்மை, ஒரு காலகட்ட நடவடிக்கை, இந்த அரசு நடவடிக்கை என்பது முதலாளிகளுக்கான அரசாக இருக்கிறது. அதுதான் எங்களுடைய அடிக்கோள் விட்ட ஒரு தன்மை.
ஒரு காலகட்டத்தில் திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து தொழிலாளர் உரிமைக்காக போராடின காலமும் இருக்குது. பட் இப்போது இந்த திராவிட இயக்கங்கள் அப்படியே கம்யூனிஸ்டுகளுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறாங்க, தொழிலாளர்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? இப்போது மேதின பூங்கா என்பது எப்படிங்க வந்தது? மேதின பூங்கா என்பது கலைஞர் வந்து மேதினத்தை வந்து அங்கே மேதின பூங்கா அந்த உலகம் தொழிலாளர் தினமாக அதை வந்து உருவாக்கி வச்சு மேதின பூங்கா உருவாக்கினார். கம்யூனிஸ்டுகளுடைய அந்த கோரிக்கை என்பது தொழிலாளருடைய கோரிக்கை, அடிப்படை கோரிக்கை. அவர்களும் இருந்தார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்களும் இப்பவும் இருக்கிறாங்க. இப்போவும் தொழிற்சங்கங்கள் இருக்கிறது. தொழிற்சங்கம் நாங்களும் கூட சேர்ந்து எல்பிஎஃப்போட சேர்ந்து தொழிலாளர் முன்னேற்ற சங்கங்களோட பேர் சேர்ந்து மத்திய அரசை எதிர்க்கின்றோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படை விஷயங்கள் நாம் தொழிலாளர்கள் பெற்ற அந்த உரிமைகள் என்பது இன்றைக்கு பறிக்கப்பட்டது. அதில் நாங்கள் டிஃப்ரென்ஸ் இடதுசாரி தொழிற்சங்கங்களும் எல்பிஎஃப் மட்டும் அது வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணி தான் நாங்கள் எப்பவுமே நாங்கள் பேசுவதும் சரி, எப்பவுமே டிஃபர் பண்ணி தான். இல்லைன்னா சாம்சங் போராட்டத்தில் ஆதரவு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, அப்புறம் வரல. முதல்ல கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக போராட்டம் நடக்கும்போது வரல. வித்தியாசம் பாருங்கள். எல்லா போராட்டமே உயர்நீதிமன்ற தலையிட்டு தான் அந்த சாம்சங்கினுடைய அந்த இதுவும் சரி, பதிவும் சரி, ஊதிய ஒப்பந்தமும் சரி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் தான் நாங்கள் அந்த உத்தரவு பேரில் தான் நாங்கள் வந்து கையெழுத்து போடுறத மற்ற விஷயம் நடக்குது ஒழிய இந்த அரசு தானாக முன் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சு உங்களுக்கு உலகமே போற்றக்கூடிய அந்த போராட்டத்தில் சாம்சங் போராட்டத்தில் அரசு நினச்சிருந்தா ஒரு நிமிஷத்தில் மரியாதைக்குரிய கணேசன் அவர் தொழிலாளர்துறை அமைச்சர் கணேசன் கூப்பிட்டு அரசுக்கு அந்த அதிகாரியை கூப்பிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கல என்ன பிரச்சனை கேட்டு கொடுத்துருந்தான்னா பிரச்சனையே இல்லை. 45 நாள் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை வந்து பதிவு சான்றிதழ் வந்து நீ வந்து கோர்ட்டு வரைக்கும் இழுத்தினா கோர்ட்டில் அஃபிடேவிட்டில் என்ன சொல்கிறாங்க, முதலாளிகள் கேளுங்கன்றாங்க. யார் சொல்கிறது? அரசு சொல்கிறாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரசு சொல்லுது முதலாளிகளும் கேளுங்க. இது தொழிலாளிக்கும் அரசுக்கும் தொழிலாளர் துறைக்குமான பிரச்சனையை முதலாளிகளோட இழுத்து போட்டு தேர்ட் பார்ட்டி இழுத்து போட்டு அதை வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராமா செய்து அவங்க கேட்கல. இதில் வேறு அரசியல் துணை முதலமைச்சர் சொன்ன இதில் அரசியல் புகழக்கூடாது. தொழிற்சங்கம் என்பது அரசியல் தாங்க. என்னுடைய தொழிலாளரோட அரசியலுங்க. தொழிலாளரோட அரசியல் தானேங்க அது. ஊதியம் பெறுவது இல்லாட்டி போனஸ் பெறுவது அல்லது விடுமுறை பெறுவது தொழிலாளரோட அரசியல். இதில் கட்சி அரசியல் அல்லது எப்படி வருது? இதில் வர வாய்ப்பே இல்லை. அது அவர் எப்படி சொன்னாருன்னு அது நீங்கள் அப்போது நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, துப்பாய்வு செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அரசு எங்கே நிற்குது. நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அரசு எங்கே நிற்குது, கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் எங்கே நிற்குது உங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கிற அரசுக்கு எந்த கட்டம் வரும்போது தான் நெருக்கடி அதிகம் கொடுப்பீங்க அண்ட் வந்து ஆதரவை விலக்கிக்குவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போது தேர்தல் அரசியல்னு வரும்போது கம்யூனிஸ்ட்டுகளும் சொல்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எதுக்கு ஒரு தோழமையில் இருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. தோழமை அரசியல் கூட்டணி, தேர்தல் கூட்டணி என்பது வேறுங்க. கொள்கை கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி எங்களுக்கு அதன் மூலமாக இந்த உரிமைகளையும் அச்சீவ் பண்ணிக்கணும். எங்களை பொறுத்த மட்டும் கொள்கை கூட்டணி என்பது இடதுசாரிகளை சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம், எம்எல் தாங்க. மற்ற கட்சிகளோடு இணைவது எல்லாமே மற்ற முதலாளித்துவ கட்சிகளோடு இணைவது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தோட அரசியலை பொறுத்து தான், அரசியல் சூழலை பொறுத்து தான். நீங்கள் கடந்த காலத்தினுடைய வரலாற்றை பார்த்து இடதுசாரி வரலாற்று எங்களுக்கு கிடைக்காத பதவி இல்லைங்க, வேண்டாம்னு துச்சமாக மதித்தோம் அந்த பதவியெல்லாம். இப்போவும் கூட கூட்டணி ஆட்சி தொடர்பான கருத்துக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த காலத்து ஜோதி பாசு கிடைக்காத வாய்ப்பா அதெல்லாம் நம்ம வந்து துச்சமென மதித்து தான் வந்து இது நாள் வரைக்கும் ஒரு இந்திய அரசியல் அரங்கத்திலையும் தமிழக அரசியலிருந்து ஒரு நிறைய தொழிலாளருக்கான கட்சி, தொழிலாளர் நலனுக்கான கட்சி, உழைப்பாளர்கள் கட்சி, விவசாயிகள் கட்சின்றது இருக்கக்கூடிய விஷயம். நெருக்கடி கொடுத்துட்டா, நெருக்கடி கொடுக்காமல இல்லை, போராட்டம் எங்களே உதைக்கிறாங்க, அவரே அரெஸ்ட் பண்ணுறாங்க, பி சண்முகத்தையும் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க, தோழரையும் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்கல்ல. அவங்க கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய தொழிலாளருடைய நலனுக்காக போராடக்கூடிய கட்சி. தேர்தல் வருகிற பொழுது இவர்களுடைய பிரதானமானது இன்றைக்கு இவர்களை விட பெரிய ஆபத்து என்பது தொங்கிக்கிட்டு இருக்குது. பாஜக என்றாலும் மதவாதத்தை துவக்குவது, அதே போல் பல விஷயங்கள் எஸ்ஐஆர் இந்த பீகாரில் நடைபெற்றது, அது ஏன் தமிழகத்தில் நடைபெறும், இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு அதை எதிர்த்து தான் நம்ம வந்து இவர்களோடு இருக்க வேண்டிய சூழல், அரசியல் சூழல் தான் நிர்ணயிக்குது. நிறைவாக ஒரு விஷயம் சார், இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், அதன் மீதான அரசினுடைய அணுகுமுறை, இது எல்லாமே 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்க? தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகள் மட்டுமில்லை, இவருடைய நடவடிக்கைகள் என்பது கண்டிப்பாக பிரதிபலிக்கும். அதனுடைய தாக்கம் என்பது இருக்கும். இவர்கள் இதெல்லாம் கடந்த 2022 என்னென்ன செய்தார்கள் என்பதை இவர்கள் அதை ஆராய்ந்து தொழிலாளர்கள் நலனுக்காக சில அறிவிப்புகள் மட்டுமல்ல, அந்த அறிவிப்புகளை வந்து அமலாக்க வேண்டும்.
இப்போ இது சொல்லியிருக்காங்க, அந்த அமலாக்கத்தில் பிரச்சனை. இந்த அமல்படுத்தும் போது தான் தெரியும். ஆமாம், நீங்கள் நீங்கள் கேட்டிங்களா, இந்த திராவிட கொள்கைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்களா? 8 மணி நேரம் திருத்தம் இதிலே தெரியுது இல்லையா? என்ன தராசு போட்டிங்கன்னு தெரியும் எங்கே இருக்காங்க எது இருக்காங்க. இவர் செய்ய வேண்டிய விஷயமா அது? பாஜக செய்ய அவங்க பண்ணுறாங்க ஒரு 2-3 மாநிலங்களில் 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஆக்குறாங்க. இவர் நம்முடைய முதலமைச்சர் 8 மணி நேரத்தை வித்தவுட் எனி 16 ஹவர்ஸோ 12 ஹவர்ஸோ மென்ஷன் பண்ணாமல் முதலாளி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அதை தளர்வு செய்கிறேன். he has not mentioned the working hours as 12 or 16. you can நீங்கள் 24 மணி நேரம் வாங்கிக்கலான்றது தான் அந்த அர்த்தம். அப்போ அதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது பதில் வருதா? திராவிட கொள்கை என்ன, கம்யூனிஸ்ட் கொள்கை என்னன்றது. கேரளா, ஜார்க்கண்டு, அப்புறம் இன்னொரு மாநிலம் தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த 8 மணி நேரத்தை அமல்படுத்துறதுக்கான முயற்சி நடந்துகிட்ருக்கு. மறைமுகமாக அமல்படுத்துகிறாங்க. இதுதான் வித்தியாசம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தொடர்ந்து இந்த போராட்டங்களையும் அதனுடைய விளைவுகளையும் தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஐ தமிழ் நேயர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.